முட்டா பசங்களே, எப்ப நீ வேலைன்னு கைகட்டி வேலைக்கு போறியோ, அது எந்த உயர்வான பதவியா இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்கிறார். உன் வாழ்க்கை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் போத கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் முட்டா பைய. அவன் பாவம். என்ன சொல்ல போனா அப்பாவி. சொல்றது நேரம் சரியில்லைன்னுவான். ரெண்டாவது என் ஜாதகம் சரியில்லைன்னுவான். உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. இவங்க கையால் ஆகத்தன் மூடி மறைக்கிறதுக்கு நேரத்தின் மீதும் இறைவன் மீதே பலியை போட்டுருவாங்க. இந்த தயவு செய்து பிஸின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி. டென்ஷன் நீ வேலையை செய்ய முடியாது. போர்க்களத்தில் இருக்க ராணுவ வீரனோடவா நீ டென்ஷன்? நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். விஞ்ஞானிகளுக்கும் அதே ஆறறிவு தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஆறறிவு தான், எங்க சுப்பனுக்கும் குப்பனுக்கும் ஆறறிவு தான். உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா மற்றவனுக்கு எது ஏன்னா நடிப்பானுங்க. நீ சொல்றதை கேட்டு ஐயா ஐயா ஐயான்னு நான் பேசி கட்டி அது போறேன். பின்னால ஷூட்டெல்லாம் கொடுத்தவங்க நடந்து வராங்க. பாட்சா பாரு மாதிரி இந்த நினைப்பு அப்படியே போ. வாழ்க்கை கற்றுக் கொடுக்காததா பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்க போகுது. வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடி 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 துரத்திச்சு வாழ்க்கை. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஜெயில், இத்தனையும் சத்திச்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பட்டிருப்போம், பாடு எப்படியெல்லாம் பட்டிருப்போம்னு. அப்படி போன நேரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாடமும் வந்துடும். மனிதர்களை சந்திக்க அனுபவம் வரும். எல்லாமே அப்படி ஓடிடும். இந்த தயவு செய்து பிஸின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி. அவங்க உங்களை நெருங்க மாட்டாங்க. அப்புறம் நல்லா யோசிப்பாங்க. எப்போ நீங்கள் பிஸின்னு யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள்னா உடனே பிஸின்னுவீங்க. நான் பிறகு பேசுகிறேன். உங்களுக்கு தேவையான மனிதர்களாக இருந்தால், அது காதலாக இருந்தால் கூட மணிக்கணக்கில் பேசுவீங்க. அது எப்படி? அப்புறம் டென்ஷன்னா நீ வேலையை செய்ய முடியாது. போர்க்களத்தில் இருக்க ராணுவ வீரனோடவா நீ டென்ஷன்? அவன் அந்த பீரங்கியில் கொண்டுட்டு போட்டுட்டு வைக்கிறானே, சூடு அங்கேருந்து வர்றது இங்கேருந்து சுட்டுக்கிட்டு போறானே, என்ன அழகு அந்த வீரம். பார்த்திருக்கியா டிவி? இதெல்லாம் டென்ஷன் தான் முடியுமா? அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னா உன்னையால தான் உனக்கு வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாழவே வராது. அவனுக்கு அது வேலை இல்லை. உன்னைய மன அழுத்தம் உள்ளவனை ஆக்குறது இந்த சமூகத்தில் வேலை இல்லை. அவனுக்கு 1000 வேலை இருக்கு. நீயா உனக்கு பேராசைகளை ஏற்றுக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். உனக்கு என்ன முடியுமோ நீ அதை செய். ஸ்ட்ரெஸ் வராது. உன்னை அடையாளம் கண்டுகொள். அதுதான் அங்கே முக்கியம். ஆனால் இந்த தங்கத்தை தின்ற முடியுமா சொல்லுங்க? இல்லை தங்க கட்டில் வச்சுட்டா நிம்மதியாக தூங்கிட முடியுமா? பணம் வேணும். ஒரு காருக்கு பெட்ரோல் மாதிரி. மொத்த கார்லேயே பெட்ரோல் டம்மா அடுக்கி வச்சுக்கிட்டு பயணம் செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. வாழ்க்கையில் அம்சங்கள் அளவு இருக்குது. இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும்னு. மாத சம்பளத்துக்கு ஒரு வேலை, ஒரு டேபிள் இருக்கணும், ஒரு டெலிஃபோன் இருக்கணும், ஒரு ஏசி ரூம் இருக்கணும், ஒரு டெசிக்னேஷன் இருக்கணும், ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லணும். அப்படியே முட்டா பசங்களே, எப்போ நீ வேலைன்னு கைகட்டி வேலைக்கு போறியோ, அது எந்த உயர்வான பதவியாக இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்குற. உன்னுடைய உழைப்பு 10% தான் உனக்கு வந்து சேர்றது. 90% அந்த கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்க. அதனால் உன் வாழ்க்கையை அடக்க வைக்காது. உன் வாழ்க்கை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் போத சம்பளத்துக்கு வேலை செய்யாத, அதை ஓங்கி சொல்ற இடத்துல நான் இருக்கேன். தனிச்சு வா. எல்லாருக்கும் இருக்க அறிவு தான் உனக்கு இருக்கு. எல்லாருக்கும் உள்ள கை உனக்கு இருக்கு. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. பழகிறதுக்காக படிக்கிற காலத்திலேயே ஒரு தொழிலுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி போய் கற்றுக்கோ. ஒரு ட்ராவல்ஸையாக இருக்கட்டும், ஒரு பிரிண்டிங் இடத்துலையா இருக்கட்டும், இப்படி கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்கை பிடிச்சிக்கோ. கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் வந்து முட்டா பைய. அவன் பாவம். என்ன சொல்ல போனால் அப்பாவி. அது எப்படி சொல்றேன்னா, இப்படி பாருங்க. நீங்கள் ரோடு போடுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு வரலாம். எங்கடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான் முன்னு? உழைப்பு தேவை, அதை மறுக்கல. பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல. நீ இஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டைம் பீஸ் பார்க்க மாட்டான், வாட்சை பார்க்க மாட்டான், வாட்சை கட்டைய மாட்டான், நேரத்தை பார்க்கவே மாட்டான். அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம். அவன் இஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கணும். அவன் மேலே வந்துடுவான். இஷ்டம் இல்லாமல் வெறும் மாத சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு, இன்னும் சலுகைகளை கணக்கு பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் நோ, உன்னால் முடியாது. முதலாவது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஸ்தாபிக்கணுன்ற நினப்பு இருந்தால் தற்கொலைக்கு சமனாது. நீ உருப்படவே மாட்டார். கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை நடத்தணும்னு எவன் நினச்சாலும் அவன் உருப்படவே மாட்டான். கடன் வந்து ஆழகால விஷயம். கடன் படவே கூடாது. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்ட 10 விரல்கள் தான். அதுதான் மூலதனம். அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? நீ நேரடியாக போய் ஒருத்தர் நான் பிஸ்னஸ் வைக்க போகிறேன், 10,000 ரூபா தாங்க, 20,000 தாங்க, மச்சான்ட்ட போயிட்டு கேட்குறது, மாமன்ட்ட போயிட்டு கேட்குறது, அப்படி நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீ ஃபெயிலியர். உனக்கு மூளை இல்லை, உன்கிட்ட உழைப்பு இல்லை. உன்கிட்ட உழைப்பு இருந்தால் ஒன்றை தெரிந்து கொள். நீ உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகமே உனக்கு உதவ தயாராக இருக்குது. அப்படி உழைச்சி முன்னேறின அத்தனை பேர்கிட்டையும் கேட்டு பாருங்கள்.
பணம் தானாக பின்னால் ஓடி வரும். நீ உழைப்பு மட்டும்தான் நீ காட்டணும் தம்பி. அதை விட்டுட்டு நான் எனக்கு அது தெரியும் இது தெரியும், நீ பணம் கொடுன்னா உனக்கு நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த உலகம் உனக்கு உதவிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு நம்பிக்கைகளை வைக்காது. வாழ்க்கையில் உயர்றதுக்கு எந்த பக்தியும் உனக்கு உதவ போகிறதில்ல. திருப்பதியில் போய்ட்டு மொட்டை போட்டால் தான் நேற்று கடன் வச்சா தான் நான் பணக்காரனாகுவேன்னா, நானும் போய் நம்ம மொட்டாடி எல்லாமே மொட்டாடிக்கு போங்க. அங்கே சாமி உனைய மொட்டாடிச்சு அனுப்போம். இவ்வளோ தான் நடக்குமே தவிர உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னிடம் வேலை செய்பவர்கள் அத்தனை பேரும் முதல் கேள்வி கேட்குற நேரமே, நீ தொடர்ந்து என்கிட்ட வேலை செய்ய வந்திருக்கியா முதலாளியாக வந்திருக்கியான்னு கேட்பேன். இல்லையா உங்கள்கிட்ட வேலை செய்ய தான் வந்திருக்கேன். அப்போ வெளியே போடான்ட்டுருவேன். உனக்கு 2 வருஷம் டைம் தரேன், இங்கே இரு, கற்றுக்கோ வேலையை. இந்த கற்றுக்கிட்டால் சர்வதேச ஜாப் இது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட உட்காந்து வேலை செய்யாத. போ சொந்தமாக ஆரம்பி. என் நிறுவனத்தின் பெயரை கூட நான் உனக்கு உதவுகிறேன். மதுரா ட்ராவல்ஸ் பேர்லேயே ஆரம்பிச்சுக்கோ. நீயே அங்கே சிஇஓவாரு, நீயே ஓனர். லாபம் நஷ்டத்துக்கு இடமே இல்லை. நீ எவ்வளோ உழைக்கிறியோ லாபம் உனக்கே. நான் அதில் பங்கெடுக்க வரலன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட என்னை போன்ற முதலாளிகளை நான் உருவாக்கியிருக்கேன். தொடர்ந்து என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் முதலாளி ஆகுன்னு சொல்லி நான் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்குன்னு உழைச்சா தானே நல்லா உழைக்க முடியும். நிறுவனமும் சிறப்பாக இருக்கும், சர்வீஸும் நல்லா இருக்கும், அவனும் நல்லா இருப்பான். நான் ஒரு அப்பனாக, முதலாளியாக இல்லை, அவனுக்கு ஒரு தகப்பனாராக நான் பெருமையோடு நிம்மதி பெருமைச்சோடு தூங்குகிறேன். சொன்னீங்க சரியில்லாமல் ஆக்குற ஜாதகம் நீ தூக்கி வீசு. இந்த ஜாதகம் நேரத்தெல்லாம் உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. அது 1000 பெரியார் வந்தாலும் இவனுக்கு கேட்க மாட்டானுங்க. இவங்க கையால் ஆகத்தனத்தை மூடி மறைக்கிறதுக்கு நேரத்தின் மீதும் இறைவன் மீதே பலியை போட்டுருவாங்க. நான் உழைக்கிறேன், கண்ணே இல்லை அந்த சாமிக்கு. ஆமாடா, கண் இல்லை தான், அதனால தான் ஒன்றை பெற்று போட்டது. புரியுதா? அதனால் ஒரு தொழிலில் ஈடுபடுபவர்கள் வெறும் படோடோபமாக போர்டுகளை வச்சு, லைட்ஸை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு ஒரு படம் காட்டி தொழிலை பெருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி இல்லை தொழில். வாடிக்கையாளனுக்கு லாபகரமாக வசதியாக நீ எதை செய்து கொடுக்குறாயோ அதுக்கு தான் ஆள்க வருவாங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க. தொழிலில் வெற்றி பெற்ற அவ்வளோ பேரும் பெரிய படம் காட்டுறவங்க இல்லை. சாதாரணமாக சர்வீஸில் நல்லாயிருக்கும், கட்டணம் வசூலிப்பதில் நியாயம் இருக்கும், விற்கிற பொருள் நல்ல விலையில் நியாயமாக இருக்கும். இதுகள்லாம் நிற்கும் தொடர்ந்து. மற்றபடி இவனுக்கே தொழில் தெரியாது, இவனுக்கு கஸ்டமர் யாருன்னே தெரியாது. ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன், வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தாத. ஏமாத்துறவங்களுக்கு இந்த உலகம் ஒருபோதும் சொந்தம் இல்லை. என்னை இப்போதான் சொல்லுவேன், 2 ரூபாய்க்கு நான் க்யூவில் நின்ற ஆள். அமெரிக்கன் கான்சுலேட்டில் க்யூவில் நின்று 2 ரூபா கிடைக்கும், அதில் தான் எனக்கு சாப்பாடு. அதான் என் வாழ்க்கை 40 வருஷத்துக்கு முதல். போக 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 எனக்கு டிக்கெட் வந்துச்சு, விசா வந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள். என் வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு ஃபைனான்சியல். நான் ஒரு 1000 ரூபா தரேன், ஒரு 10,000 ரூபா தரேன், 20 ஒரு சின்ன இடம்னு எடுத்துக்கோங்க. இப்படி சொல்லி சின்ன இடம் எடுத்து அதுக்கு சேர் வாங்கி போட்டுக்குங்க, டேபிள் வாங்கி போட்டுக்குங்கன்னு என் வாடிக்கையாளர்கள் போட்ட முதலீடு இன்றைக்கி நிறுவனம் வளர்ந்துருக்கிறது. என்னுடைய முதலீடு ஒன்றுமே இல்லை. அதாவது வர்த்தகத்தில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு வர்த்தகத்தை ஆரம்பித்தேன், உடனே வெற்றி பெற்று விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படியே தொழிலில் நிற்கிற நேரமும் மூலதனம் போட்டு நீ நிற்கிற தொழில் ஆரம்பிச்சுட்ட 1 லட்ச ரூபா போட்டு மாதமே உனக்கு 50,000 ரூபா லாஸ். ஏன்னா வாடிக்கையாளர் வரல, பொருள் விற்கலை, என்னமோ ஒன்று ஏதோ ஒன்று. இப்போ ட்ராவல்ஸ்னு ஒன்று போர்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டா எவனும் வர மாட்டான். சரிப்பட்டு வராது. மூலதனமும் போயிட்டுன்னா அங்கே தான் நீ முட்டாளாகிற. அந்த இடத்துல தான் நீ தெளிவுபடுத்திக்கணும். 50,000 ரூபா நஷ்டம் இருந்த இடத்துல அடுத்த மாதம் நீ கொஞ்சம் பாதி குறைஞ்சி நஷ்டம், அப்புறம் கொஞ்சம் பாதி குறைஞ்சி நஷ்டங்கள் குறைய 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 அது ஒரு நல்ல தொழில். நல்லா புரிஞ்சுக்க, நல்ல தொழில். அதை தொடர்ந்தால் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா நஷ்டம் வரலாம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா ஒரு 1000 ரூபா லாபம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா 5000 ரூபா லாபம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா 25,000. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே பிரேக் ஈவன் ஆகிரும். அதுலேருந்து உன் முதலும் கவர் ஆகிருக்கும். உன் வர்த்தகம் பெருகிட்டே இருக்கும். இந்த பல தலைமுறைக்கு அந்த நிறுவனம் தோள் கொடுக்கும். முதல் படின்றது ஒரு 6 அடி மனிதனுக்கு 10 அடி உயரமான செவுறு இருந்தால் அதுதான் முதல் படி. அவ்வளோ ஈஸியாக அவன் ஏற முடியாது. ஏணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. எப்படி ஏறுவான்? கஷ்டப்பட்டு ஒட்டச்சு, காலை வச்சு, கையை வச்சு குதிச்சு ரத்தம். அவன் வாழ்க்கையை வெறுத்து தான் அந்த ஒரு படியை. ஆனால் அந்த ஒரு படியின் உயரம் 10 அடி. அதை ஏறி நின்ட்டான்னா மேலே அந்த முதல் படியை, அடுத்த படியை எட்டி பார்த்தா அது 1 அடி உயரமாக தான் இருக்கும். 2வது அடின்றதே 1 அடி உயரம் தான். சாதாரணமாக கால் வைக்கலாம் நீ. அதுக்கு அடுத்தது 1/2 அடி,
4வது அடி பார்த்தா சமதரையாக இருக்கும். நீ ஏற வேண்டிய அவசியமே இல்லை, தானாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ. ஆனால் இந்த படியை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அது மனைவியின் தாலி கொடியை வைக்கணும், மகளிட சின்ன சின்ன கம்மல்களை எடுத்து வைக்க வேண்டி வரும், வீட்டு அடமானம் வைக்க வேண்டி வரும். இவ்வளோ துன்பங்களையும் முகம் கொடுத்து தான் நீ முதல் தொழிலில் முன்னுக்கு வர முடியும். நீ சகித்து கொண்டு வாழும் காலகட்டத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், இதை மட்டும் கைவிடாதே, நாணயம். அதை மட்டும் கைவிட்டாது. ஏன்னா நாணயத்தை நீ இழந்துட்டான்னா அப்புறம் உன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நிறைய மேடைகளில் உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் வந்து காணொலியில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். யாராவது உங்ககிட்ட வந்து ஐயா நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக எங்களுக்கு தெரியுறீங்க, நிறைய மேடைகளில் எங்களுக்கு இது மாதிரி பேசுங்க, இது மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் வந்து பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னா காலையில் மொபைலில் தொடர்ந்த உடனே இந்த குட் மார்னிங் மெசேஜோடு சேர்த்து இந்த நாள் உன்னோட நாள், நீ தான் எல்லாமே, அப்படி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நம்மளும் அது மாதிரி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த 5 நிமிடத்தோட அந்த விஷயம் முடிஞ்சிருது. உங்களை யாராச்சும் இது மாதிரி கேட்டிருக்காங்களா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நீங்கள் வந்து பேசணும், இல்லை உங்களுக்கு இது மேலே ஒரு உடன்பாடு இருக்கா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் மேலே? இந்த மோட்டிவேஷன்றது என்னை பொறுத்தவரை ஒரு கெட்ட வார்த்தை. சரி, அது எத்தனையோ யூடியூப்பில் நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். வேண்டாம் ஐயா வேண்டாம். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லி 1000 ரூபா காசு சார்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு ஹால் பிடிச்சி அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்து ஒரு என்னென்னமோ செஞ்சு 1000-2 பேர் வச்சுட்டு மேடையில் இருந்துக்கிட்டு 4 ஏன்னா என்னன்னு தெரியுமா, 3 பீன்னா என்னான்னு தெரியுமான்னு கேட்டு இவன் வந்தவன்லாம் அவனுக்கு எல்லாம் விஞ்ஞானிகளுக்கும் அதே 6 அறிவு தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கும் 6 அறிவு தான், எங்கள் சுப்பனுக்கும் குப்பனுக்கும் 6 அறிவு தான். உன் மூளையை நீ பயன்படுத்திக்கோ, உன் கையால் உழைச்சி பழகு. மற்றவன் சொல்கிறான், அவன் கடலை காட்டும், அவன் நீந்தும், அது மீனுக்கு சொல்ல வேண்டிய மோட்டிவேஷன். அதை போய் தரையில் ஓடிட்டு இருக்க குதிரையை கொண்டு நீ தண்ணியில் போயிட்டு நீந்தி கரை சேர்ந்துக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா? இன்னும் சொல்ல போனால் அந்த மோட்டிவேஷனுக்கே நிரந்தர தொழில் இல்லாமல் அலைகிறானுங்க. வீட்டில் ஒரே திட்ட, ஐயா எனக்கு ஒரு வேலை போட்டு தாங்க எங்கேயாவதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா, இலகுவானது எதுன்னா மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது. நிச்சயமா நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, என்ன மாதிரி என் மகனை என்னால் உருவாக்கவே முடியாது. நோ சான்ஸ், லாஜிக்கே இல்லை. ஆனால் என்னை விட உயரமாக என் மகன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அது அவனுடைய திறமை. அப்படி அவர்கள் போக்கில் அவர்கள் வளரட்டும். நீ சொல்லி என்னத்தை வளர போகிறானுங்க? ஏன்னா நடிப்பானுங்க, நீ சொல்கிறத கேட்டு ஐயா ஐயா ஐயான்னு. அவனோட எதிர்பார்ப்பு வேறு, பணம் ஒன்று தான் அல்லது கடன், இதுக்காக ஆமாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது வேலைக்கு ஆகாது. ஐயா நிறைவாக இப்போ உங்களுடைய திரு விகேடி பாலன் அவர்கள் சொன்ன உடனே உங்களுடைய தோற்றமும் சொன்ன மாதிரி உங்களுடைய சந்தர்ப்பம் இது. ஸோ இது எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்களா? இதுதான் உங்களுடைய உடை எப்பவுமே இருக்கும். உலகம் முழுக்க போகிறீங்க, எங்கே போனாலும் இந்த வெள்ளை வேட்டி சட்டை இந்த துண்டு தானா? எப்பாச்சும் ஏதாச்சும் ஒரு நாட்டில் உங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்குறதோ இல்லைன்னா அப்பப்போ கேள்விப்படுவோம், வேட்டி சட்டை போட்டு அனுமதிக்கப்பட மாட்டாங்க ஏர்போர்ட்டில், அது மாதிரிலாம் கேள்விப்படுறோம். இல்லை, அந்த குளிருக்காக வேணா அந்த உள்ளுக்குள்ளே கொடுப்பாங்க பேண்ட் மாதிரி ஒன்றா, உள்ளேயும் ஸ்வீட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஷர்ட்டை வெளியே போட்டுருவாங்க. வெளி தோற்றத்துக்கு இதுதான் இருக்கும். உள்ள குளிர் இல்லைன்னா குளிரால் பாதிக்கப்படும். ஷூ அந்த மாதிரி உண்டு. ஆனால் இந்த வேஷ்டியால் நான் பட்ட அவமானங்களும் அதிகம் தமிழ்நாட்டில். சொல்ல முடியுமா, ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஒரு காலத்தில் ஸ்டார் ஹோட்டல் வந்து மலைப்பு அரண்மனை மாதிரி, அங்கே சாப்பிட கிடைக்காதா, பார்க்க முடியாதான்னு ஏக்கத்தோடு வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு ஒரு நாள் வந்துச்சு. பாபா ஸ்டூடியோ ஓனர் மிஸ்டர் ராஜன் ஒருத்தர் எனக்கு நேரம் போகாட்டி வளர்கிற காலம், பிளாட்பாரத்தில் இருந்து 2 ரூபா 5 ரூபா கிடைக்கிற காலம், அவர் ஸ்டூடியோவில் போய்ட்டு உட்காந்துக்குவேன். ஒரு நாள் சொன்னார், வாங்க நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் தம்பி, வா 5 ஸ்டார் ஹோட்டலில், நீ கேமரா பையன் மட்டும் எடுத்துருவா, நீ தான் அசிஸ்டன்ட் கேமரா எனக்கு. அப்படியா, சரி. நான் வேஷ்டி ரப்பர் செருப்பு போட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன். இவர் கூப்பிட்டு போவார்னா சரிண்ணா. இவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கெல்லாம் ஒரு ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர். நேராக போனால் வாசலில் அவரை விட்டுட்டாங்க, போயிட்டான். நான் போனோன்னு ஒருத்தன் பொடரியில் பிடிச்சான், பிடிச்சி இப்படி நிப்பாட்டினான். இப்படி பார்த்தேன், எங்கே போகிற அப்படின்னா, உள்ள யார் நீ? அசிஸ்டன்ட் கேமராமேன். இந்த கேமராமேன் போகிறாரு. இது என்னது வேஷ்டியில் நாஸ்தி, ஆனால் அழுக்கு லாண்ட்ரி போட்டு கட்டுறது இல்லை, ரப்பர் செருப்பு. பேசிக்கிட்டே இருக்கான்னு அவர் வந்துட்டார். அங்கேருந்து பார்த்து, என்ன இல்லை இது நொட்டா லவுட் சார். ஓ சாரி, நான் மறந்துட்டேன் தம்பி, நாங்கள் இன்னொரு நாளைக்கு போவோம், நீ கவலைப்படாத போ. நான் இதுக்குள்ளே அந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், என்னென்ன மெனு கிடைக்கும், பிரியாணி பாயா இதெல்லாம் கேட்டு வச்சுருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடாம எனக்கு அனுப்பணுன்னு உடம்பெல்லாம் வேறுத்து வெந்து சாப்பாடு போச்சு. நடந்து வந்தேன் அப்படியே வள்ளூர் கோட்டை எங்கள் ஆஃபீஸுக்கு.
காலம் ஒரு 20 வருஷம் சொல்லண்டிச்சு. 20 வருஷத்துக்கு பிறகு போகிறேன் அதே ஹோட்டலுக்கு, என்ற சொந்த அம்பாசிடர் காரில். ஆனால் இதே வேஷ்டி, இதே ரப்பர் செருப்பு, இப்படியே இதே செருப்புல புது செருப்பு ரப்பர் எடுத்துன்னு போயிட்டு காரை விட்டு இறங்குறேன். வாசலில் ஒரு 10 பேர் கோட்டும் சூட்டும் போட்டு கையில் பொக்கையோடு காத்திருக்காங்க என்னை வரவேற்க. அப்படியே பார்க்குறேன் அதே மீசக்காரன், அந்த கழுத்தை பிடிச்சதெல்லாம் பெரிய மீசை அப்படியே இருக்கானே. அவன் தான் இவனா. நான் அவனை கூப்பிட்டேன், எவ்வளோ நாள் இங்கே இருக்க? இல்லை 10 வருஷமா. உனக்கு முதல் ஒருத்தான் இருந்தானே. இல்லை அவன் செத்து போயிட்டான். ஐயோ சரி சரி, அப்போ என் கதை தெரியாது இப்போ எல்லாரும். சரி நல்லா இரு அப்படின்ட்டு போ அப்படின்னு அவன் செல்ட்டு ஒன்று அடித்தான். போனான். என் காலில் ரப்பர் செருப்பு வேஷ்டி அலவுட் இல்லை தான். ஆனால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லோரும் பொக்கே கொடுக்குறாங்க. எனக்கு துணைக்கு ஹெல்ப்புக்கு வேறு ஒரு பொண்ணு, ஏஆஸ்டஸ் மாதிரி ஒரு பொண்ணு அந்த ஹோட்டலில். நான் எடுத்து கொடுக்குறேன், இந்தாங்க வச்சுக்கிங்கன்ட்டு சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே அப்போ அந்த படம் வந்த புதுசு பாட்சா. நான் வேஷ்டி கட்டி அப்படி போகிறேன். பின்னால் இந்த ஷூட்டெல்லாம் கொடுத்தவங்க நடந்து வராங்க. பாட்சா பாரு மாதிரி இந்த நினைப்பு. அப்படியே போனேன். உள்ள போர்ட் ரூமை திறந்தேன். உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் செக்ரட்டரி, தமிழ்நாடு, என் சென்ட்ரல் கவர்மெண்ட், என் எஃப்ஹெச்ஆர்ஐ சேர்மன், ஐஎட்டோ சேர்மன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் உட்காந்து 5 பேர். அன்றைக்கி என்னன்னா, அந்த 5 நட்சத்திரம் கொடுக்குற குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். எந்த ஹோட்டல் நிராகரிச்சோ அதே 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சைன் அத்தாரிட்டி நானும் சைன் பண்ணால் தான் அது 5 நட்சத்திர ஹோட்டல். அந்த குழுவில் இருந்த காலத்தினால நானும் இருந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு பயங்கர மாசாக இருந்திருக்கணும் சார். அது மூமெண்ட்டாக அது செம்மையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ இடத்துல அவமானப்பட்ட இடங்களெல்லாம் நான் திரும்ப கெத்தாக வாழ்ந்திருக்கேன். நிறைய இடங்களில் கூடிய ஒரே நாடு என் நாடு தான் ஐயா, என் இந்திய தேசம்தான். அதுக்காக, இந்த தேசத்துக்காக என் வாழ்க்கையையும் என் உயிரையும் அர்ப்பணிக்க ஒரு அவசியம் ஏற்பட்டால் அதை நான் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கு.